சிவாய. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. சத்குரு அம்மாவின் தாமரை மலர் பாதங்களை வணங்கி திருச்சி அமிர்த வித்யாலயம் பள்ளி ஆசிரியர்களாகிய நாங்கள் எங்களுடைய கலை நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். எங்களுடைய கலை நிகழ்ச்சிக்கான தலைப்பு காமம், குரோதம். இவை ஒருவரின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் என்பதே. ஒவ்வொரு மனிதனின் உள்ளமும் ஒரு கோவில், ஊன் உடம்பு திருவிளக்கு. அதில் உயிர் என்னும் தீபம் எந்நாளும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஒளிரும் உயிரானது எதை தேடுகிறது தெரியுமா? ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேன். இப்படி நம்ம சிவவாக்கியர் சொன்ன மாதிரி ஒரு மனிதனின் நிலையான பேரானந்தம் அவன் பெற்ற பொருள், பதவி, புகழ் இதிலெல்லாம் இல்லை. எப்போ அவனுள் இருக்கும் இறைவனை உணர்கிறானோ அப்பத்தான் நிலையான பேரானந்தத்தை அவன் அடைய முடியும். சரி, இப்போ அவனுள் இருக்கிற இறைவனை எப்படி உணர்வது? நம்ம மனசில் இருக்கிற சத் ரிபுக்களான இந்த காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் என்கிற 6 விதமான பகைவர்களை அழித்தால் உணர முடியும். இந்த பூமியில் பிறந்த எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அவனை நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிப்பது இந்த 6 குணங்கள் தான். இவற்றில் மிகவும் முக்கியமானது முதல் 2ஆன காமமும் குரோதமும் ஆகும். இவை இரண்டும் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் மற்ற குணங்களின் அளவும் மாறும். ஒரு சிறிய எண்ணம், ஒரு சிறிய ஆசை இவற்றை கட்டுப்படுத்தாவிட்டால் அது மனிதனை எங்கே கொண்டு செல்லும் தெரியுமா? அதை தெளிவாக நமக்கு புரிய வைத்தவர்கள் யார் தெரியுமா? சொல்லி கெட்டவன் விஸ்வாமித்திரன், சாபத்தை சொல்லாமல் கெட்டவன் ஹரிச்சந்திரன், பொய் கொடுத்து கெட்டவன் கர்ணனே, கொடை கொடாமல் கெட்டவன் துரியோதனன், மண் தொட்டு கெட்டவன் இந்திரன், அகலிகையை தொடாமல் கெட்டவன் ராவணன், சீதையை தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாமல் கெட்டவன் ராவணன். இதுல தொட்டு கெட்டவனான இந்திரன் எப்படி கெட்டான்னு பார்க்கலாமா? தேவாதி தேவனே, இந்திர சபையின் தலைவனே, அழகு முதல்வனே, அழகு முதல்வனே, இந்திர தேவனே, தேவர்களின் ராஜா, எல்லாம் பெற்றவன், அதிகாரம், புகழ், செல்வம் அனைத்தும் பெற்றவன். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவன் தோற்று நின்றான். ஆம், அதுதான் அளவுக்கு அதிகமான மனக்கட்டுப்பாடு இல்லாத பெண் ஆசை.
மகரிஷி கௌதமர் ஞானம், தவம், தர்மம் ஆகியவற்றின் முழு உருவமாக விளங்கினார். மகரிஷி கௌதமரின் பத்தினியான அகலிகை மௌனத்தில் மிளிர்ந்த மங்கையவள், அருவியில் திளைத்த தென்றலவள், கௌதம முனிவரின் தேவி அவள், அழகே மயங்கும் மங்கையவள், அனுபவத்தின் அன்னம் அழகின் அர்த்தம், கற்பில் சிறந்த பெண்மையவள், அவளே அகலிகை, அவளே அகலிகை. முழுமதி நிறைமதி மதி ஒளி கதிரொளி, யாரிந்த மங்கை அகலிகையோ. ஆஹா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு நளினம்! எனக்கே உரியவள், எனக்காகவே பிறந்தவள், தோள் கண்டேன் தோளை கண்டேன், தூயவள் விழிகள் கண்டேன், ஏன் கண்டேன் உன்னை கண்டேன், இதயத்தில் சலனம் கொண்டேன். கௌதம முனிவரின் பத்தினியாக இருந்தாலும் என் மனம் என்னமும் அவளையே நாடுகின்றது. காமத்தின் குரூரம், மனக்கட்டுப்பாடு இன்றி ரிஷி பத்தினி என்று தெரிந்தும் அவளை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் அவனை என்னவெல்லாம் செய்ய தூண்டியது தெரியுமா? முதலில் இந்திரன் சேவலாக மாறினான். விடியாத பொழுதிலேயே கூவினான். சேவல் கூவும் ஓசை கேட்டு கௌதமரோ நீராடச் சென்றார். இந்திரனே கௌதமராக வேடமும் இட்டான். உண்மையை மறைத்தான். தேவர்களின் தலைவனே தர்மத்தை மீறி அதர்ம வழியில் நடந்தான். இங்கேதான் நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அது என்னன்னா, ஒரு தவறானது செயலில் தொடங்கவில்லை, எண்ணத்தில் தான் தொடங்குகிறது. அந்த எண்ணமே ஆசையாக மாறியது, ஆசை காமமாக மாறியது, காமம் அவனை அதர்ம வழிக்கு தள்ளியது. அவனுடைய அதர்ம செயலால் அவன் என்ன ஆனான் தெரியுமா? தர்மம் மீறி அதர்ம வழியில் பெரும் தவறை செய்தான் இந்திரனே. அடங்காத ஆசையால் மதி இழந்து தன் செயலிழந்தானே இந்திரனே. சாபமும் பெற்றானே, பெருமழிவை பெற்றானே, தன் உடல் முழுவதும் கண்ணாக பெரும் சாபம் பெற்றான் இந்திரனே. தான் செய்த பாவத்தின் பலனை அவனும் நன்குணர்ந்தானே இந்திரனே. வனத்தில் என்றும் கல்லாக பெரும் சாபம் பெற்றால் அகலிகையே. இங்க தர்மம் தாமதமாகலாம், ஆனால் ஒரு நாளும் தோல்வியடையாது.
ஆம், உண்மை வெளிவந்தது. மௌனத்தில் மறைந்த துயரத்தின் தெய்வம் அகலிகை. பாவம் தழுவினாலும் பரிசுத்தம் காத்தாள். பரமனின் பாதம் பட்ட பின் பவித்திரமாய் மலர்ந்தாள். இந்த கதையில் மிக முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே கவனிக்கணும். அது என்னன்னா, ஆசை தவறு இல்லை, ஆனால் கட்டுப்பாடற்ற